மனுஷனுக்கு வந்து இயற்கையாக வந்து 4448 நோய் வந்து ஏற்படுது. மனுஷனோட வந்து கேரண்டியான வயசு வந்து 120 வருஷம். 120 வருஷம். ஆனால் எவனோ ஒருத்தன் போலியான கண்டுபிடிப்பில் விஞ்ஞானிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான், மனுஷனுக்கு வந்து 80 வயசு தான் அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் ஆன்மாவுக்கு வந்து 5000 வருஷம் அதோட எக்ஸ்பைரி டேட். புரியுதுங்களா? இப்போ வந்து சொல்கிறவங்க எல்லாமே வந்து திருப்பு. அறிவு முதல்ல ஆறே கிடையாது. அறிவுன்றது ஒன்று தான். அந்த அறிவுனால அது உணர்ச்சி தான். புரியுதுங்களா? அந்த அறிவுக்கு வந்து பயன்படக்கூடிய கருவிகள் தான் ஆறு மனுஷனுக்கு. புரியுதா? அதே மாதிரி வந்து விலங்குங்களுக்கு வந்து 5. காற்றுன்றது வேற, வாயுன்றது வேற. இதுதான் நம்ம ப்ராசஸிங்க. அதுதான் உள்ளே போகிறது ஒரு சிவை, வெளியே வர்றது ஒரு சிவை. புரியுதுங்களா? பால்மை டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயா வடிவேல் குப்புசாமியை பற்றி ஆன்மீகம் தொடர்பான சில சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் வந்து வடிவேல் குப்புசாமி இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். உங்களோட பூர்வீகம் வந்து எந்த ஊர்? என் பூர்வீகம் வந்து சென்னை தான், தண்டையார்பேட்டை. உங்களோட சொந்த ஊர் வந்து தண்டையார்பேட்டை? ஆமாம், தண்டையார்பேட்டை சார். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து? நான் வந்து புட்லூரில் வந்து ஒரு மையம் வச்சுருக்கேன். ஓம் ஆவன் ஆதிரு தமிழ் தீர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. அந்த தீர்வு மையத்தில் வந்து என்னென்னா, மனுஷனுக்கு வந்து இயற்கையாக வந்து 4448 நோய் வந்து ஏற்படுது. அதாவது வந்து இந்த பித்தம், வாதம், கபம் இதில் வந்து இன்பேலன்ஸ் ஆகிறதுனால எது ஒன்றும் அதிகமாகிடுச்சுனாலும் எது ஒன்றும் குறைஞ்சிச்சினாலும் மனுஷன் உடம்புல வந்து நோய் வந்துடுது. அப்படி வந்து எந்த வாதம், பித்தம், கபம் இதை வந்து எப்பயுமே வந்து நம்ம பேலன்ஸாக வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஓகே ஓகே. அங்கே புட்லூர்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலில் வந்து நான் ஒரு சென்டர் வச்சுருக்கேன், மையம். இப்போ அந்த மையத்தில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 4448 இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்குறீங்களா, இல்லை ஆன்மீக வழியாக உங்களுக்கு தீர்வுகள் சொல்கிறீங்களா? என்ன மருந்துலாம் கிடையாது. மருந்து மாத்திரை வந்து எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு காக்கா, குருவி, ஒரு யானை, ஒரு 5 அறிவு படைத்த ஜீவராசி எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து வயசாகிறது கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் வயசாகுது. மனுஷனுக்கு மட்டும்தான் வயசான காலெலாம் வந்து குச்சி எடுத்துன்னு நடந்து போகிறான். அவனுக்கு வந்து துணை தேவைப்படுது. ஏதோ ஒரு காக்காவோ, ஒரு குருவியோ, ஒரு நாயோ, இப்போ வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் கம்பேர் பண்ணி தெருவில் இருக்கிற நாய் சொல்கிறேன், இயற்கையாக வளர்றது, அவங்களுக்கு வந்து வயசாகிறது கிடையாது. இயற்கையாக அதுங்க வந்து வாழுதுங்க. இயற்கையோட இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ்கிறாங்க. இயற்கையாக வந்து மரணிக்கிறாங்க. அப்போ மனுஷன் மட்டும்தான் அப்படி வந்து மரணிக்கிறது கிடையாது. அப்போது இது சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அப்போ வந்து மனுஷன் வந்து இயற்கையோட ஒன்றி எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து, ஒன்றும் இல்லை, நம்மளோட உணவு முறைகள், இப்போ வந்து நம்ம வந்து எதை சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்றது முதற்கொண்டு ஒரு கார்ப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கார்ப்பரேட் சொசைட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை தேடணும்னா இப்போ வந்து கூகுள்னு சொல்கிறாங்க, கூகுளில் போய்ட்டு தேடுறாங்க. நம்ம ஒன்று தேடினா அது நம்ம அதை தேடுறோன்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடாக நிறைய வருது. அந்த மாதிரி வந்து இந்த உலகம் வந்து ஒரு தவறான கட்டமைப்பில் வந்து இயங்கினு இருக்குது. அதாவது இந்த உலகம், பூமி வந்து சூரியனை சுற்றுது, சூரியன் வந்து பால்வெளி அண்டத்தை சுற்றுது. இந்த இயக்கம் வந்து எப்போ எதனாலும் வந்து நிற்க போகிறது கிடையாது. அது நிற்கிறதும் கிடையாது, பாட்டுன்னு சுற்றின்னு தான் இருக்குது. இப்போ மனுஷனோட வந்து அந்த வாழ்க்கை முறையில் தான் வந்து மாற்றம் அது வந்து திணிக்கப்படுது. அதாவது ஒரு நல்லது, ஒரு கெட்டது. ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும். அப்போது நம்மலாம் வந்து ஒரு கருவி, அதாவது இந்த உலக இயக்கத்திற்கான ஒரு கருவி தான் நம்மலாம். ஓகே ஓகே. சரிங்களா? அப்போ வந்து அந்த கருவி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பால்வெளி அண்டம், அதாவது இந்த பூமி வந்து சூரியனை சுற்றுது, சூரியன் வந்து பால்வெளி அண்டத்தை சுற்றுதுன்னு சொல்கிறோம். பால்வெளி அண்டத்தில் வந்து எல்லா கிரகத்தோடு சேர்த்து தான் சுற்றுது அந்த சூரியன் வந்து. அப்போ சுற்றும் போது வந்து என்ன விஷயம் வந்து நடக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேலை அங்கே. இப்போ ஒரு காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து அது வாழ்நாளில் வேப்பம்பழம் சாப்பிடுது. ஒரு இடத்துல போய் அது மலம் கழிக்குது, அங்கே வந்து வேப்ப மரம் முளைக்குது. சரிங்களா? இப்போ ஒரு யானைன்னு வச்சுங்க, அது வந்து என்ன பண்ணுது, காட்டில் வந்து அதுக்கு தேவைக்கான
பசிக்கு அது வந்து சாப்பிடுது, அது ஒரு இடத்துல வந்து மலம் கழிக்குது, காடு உருவாகுது. இப்போ எல்லா காடை வந்து யானைக்கு தான் உருவாக்குறது. அந்த மாதிரி வந்து ஒரு ஜீவராசி, ஒவ்வொரு ஜீவராசிக்குமே வந்து இந்த பிரபஞ்ச நியதின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கான வேலையை வந்து அது செஞ்சுட்டு அது வந்து இயற்கையாக மரணிக்குது. அது அதோட வேலையை செய்யும். இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான், புலனிச்சை, நம்ம பார்க்குறது கேட்குறது, இந்த புலனிச்சையில் வந்து அகப்பட்டுறான். அப்போ அகப்பட்டு அவன் வாழ்க்கையை வந்து அவனே வந்து கெடுத்துக்கிறான், தவறான பாதையில் வந்து மாற்றி அமைச்சிக்கிறான், இந்த பிரபஞ்ச விதிக்கு வந்து எதிராக செயல்படுறான். இப்போ இந்தியா கவர்மெண்ட் இருக்குது, இப்போ எந்த நாடானா ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த பிரபஞ்ச இப்போ புலனிச்சையில் வந்து மனுஷன் வந்து அகப்படுறதுனால அவன் வந்து அந்த பிரபஞ்ச விதியை வந்து அவன் மீறுறான். மீறுறதுனால என்ன பண்ணுறான், இப்போ ஒரு காக்கா வந்து இவ்வளோ நாள், ஒரு யானை வந்து இவ்வளோ நாள், ஒரு நாய் வந்து இவ்வளோ நாள்னு அது இதுக்குன்னு ஒரு வருஷம் வயசு வந்துருக்கு. அந்த மாதிரி வந்து மனுஷனோட வந்து கேரண்டியான வயசு வந்து 120 வருஷம். 120 வருஷம். ஆனால் எவனோ ஒருத்தன் போலியான கண்டுபிடிப்பில் விஞ்ஞானிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான், மனுஷனுக்கு வந்து 80 வயசு தான் அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சரி, கண்ணு, காது, மூக்கு, வாய், நம்ம இதயம், கிட்னி, பித்தப்பை எல்லாத்துக்கும் வந்து 120 வருஷம். 120 வருஷம் அதோட கேரண்டி பீரியட். அது நார்மலாக வேலை செய்யும். இதை வந்து இதுவே தான் அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம உறுப்புங்களுக்கெல்லாம் வந்து 120 வருஷம் கேரண்டி இருக்கும்போது மனுஷன் மட்டும் ஏன் 120 வருஷம் வாழ மாட்டோம்? அப்போ 120 வருஷம் அவன் வந்து வாழணும்னா என்னென்னலாம் பண்ணணும், இயற்கையோட ஒன்றி எப்படி வாழறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து நாங்கள் ஏற்படுத்தின்னு இருக்கோம் அந்த இடத்துல. எவ்வளோ நாளுங்க நீங்கள் பயிற்சி மாதிரி நடத்துறீங்களா? இது எப்படி நாங்கள் வந்து இப்போ அணுகிறது உங்களை? அதாவது இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இருந்த பழக்கம்தான். இப்போ வந்து ஜாதின்றாங்க, மதம்ன்றாங்க, இனம்ன்றாங்க, மொழின்றாங்க, கலாச்சாரன்றாங்க, பண்பாடுன்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாயை. புரியுதுங்களா? இப்போ வந்து இது வரைக்கும் புராணம், இதிகாசம் எல்லாத்துலேயும் வந்து சொல்லப்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, புராணம் இதிகாசத்தில் கடவுள் சொல்லிக்கிறாங்க, அப்படி சொல்லப்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, குரானில் சொல்லப்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வள்ளலாராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம விவேகானந்தராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம பார்த்தோன்னா மனுஷனாக பிறந்திருக்காங்க. மனுஷனாக பிறந்து தான் ஞானத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, இறைநிலையை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்போது அவங்க ஞானத்துக்கு வந்து அகப்பட்ட விஷயம், அவங்களுக்கு வந்து எங்களுக்கு மேலே வந்து ஒரு சக்தி இருக்குது. இப்போ இயேசுநாதர் வந்தாலும் அதே தான் சொல்கிறாரு. அவர் உயிர் விடும்போது மேலே பார்த்து தான் வந்து உயிர் விட்டார் இல்லையா? நபிகள் நாயகம் இறை தூதர். இப்போ வள்ளலார்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்றார். அந்த மாதிரி வந்து நமக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்ற தேடுதலில் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்துலேயும் போய்ட்டு உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இப்போது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் சிகப்பு கலரில் தான் ரத்தம் வருது, எல்லாருக்கும் 2 காது தாங்குது, 2 கண்ணு தாங்குது, 2 மூக்கு தான் இருக்குது. எதனா ஒன்று மாறி இருந்ததுன்னா அவங்கள மாற்றுத்திறனாளின்னுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இயற்கையாக வந்து ஒரு மனுஷன் அவன் மரபணு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அவன் இப்படி தான் இருக்கணும். இது வந்து இயற்கை. அப்போ நம்ம வந்து எதுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கிறோன்னா, நம்ம வந்து காற்றை சுத்திகரிப்பு பண்ணுற ஒரு கருவி. அவ்வளோதான். இப்போ வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி, அது வந்து நல்லதை தான் சொல்லுது. நல்லா இருங்க, நல்லா வாழுங்க, இதை பின்பற்றுங்க, அதை மட்டும்தான் சொல்லுதே தவிர நீ வந்து அவனை அடி, அவனை கொல்லு, அவன் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறது கிடையாது. இதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பிரயோகம் பண்ணுறாங்க. ஜாதின்ற பேரில், மதன்ற பேரில், மொழின்ற பேரில், என்னன்ற பேரில் தவறாக வந்து பிரயோகம் நடக்குது இதை. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் ஒரு விஷயம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் வந்து அடிப்படை வந்து நம்ம அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த கையில் தான் வந்து சாப்பிட்ணும், இந்த கையில் தான் வந்து நம்ம கழுவணும் அப்படின்ற மாதிரி அடிப்படை விஷயம், எப்படி குளிக்கணும், ஒரு சில விஷயம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பாடம் நம்ம கல்வி முறைன்றது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. உண்மையாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து உணரணும், உணர்வு ரீதியாக.
இப்போது உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன், ரோஜா பூ வாசனை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன், சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதிகபட்சம் அவங்களால பதில் என்ன சொல்லுவீங்க? ரோஜா பூ வாசனை அடிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம், ரோஜா பூ வாசனை அடிக்குது. புரியுதுங்களா? இப்போ ரோஜா பூ வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்கள சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. காரணம் ஏன் அதை வந்து சொல்ல முடியாத காரணம்னா அது வந்து உணர்வு. அது வந்து தனிப்பட்ட விஷயம். இப்போ ரோஜா பூ வந்து உங்கள் மூக்கில் வந்து நான் வைக்கிறேன்னா அதை வந்து நீங்கள் உணர்றீங்க. புரியுதுங்களா? அதை வந்து நீங்கள் உணர்றீங்க. அதே மாதிரி என் மூக்கில் வச்சிங்கன்னா நான் வந்து உணர்வேன். அப்போ வந்து அதை வந்து சொல்ல முடியாது. அந்த பூவுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பூவை வச்சு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து இந்த பூவோட பேர் மாதிரி தான் இந்த படிப்பெல்லாம் அடிப்படை. புரியுதுங்களா? இப்போ சாதம்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இது. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம வந்து எதை உணர்கிறோமோ அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற இதிகாசமாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், நால்வர் இப்படி சொன்னாங்க, இயேசுநாதர் இப்படி சொன்னார், நபிகள் நாயகம் இப்படி சொன்னார், வள்ளலார் இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க உணர்ந்ததை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அவங்க உணர்ந்ததை வந்து அடுத்து நீங்களும் உணருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம உணரணுமே தவிர அதில் வெறி பூச்சி வந்து அலையக்கூடாது. கண்டிப்பாக. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த இப்போ ரோஜா பூ வாசத்தை எப்படி நம்ம உணர்கிறோமோ அந்த மாதிரி அவங்க உணர்ந்ததை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்ல விஷயன்றதுனால அவங்கள வந்து பின்பற்றுறாங்க. அது வந்து மதம் ஆயிடுச்சு, கலாச்சாரம் ஆயிடுச்சு, பண்பாடு ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் முன்னாடி வரலாறுலாம் யாருமே பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது கிபி 200 அது வரைக்கும் வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வரலாறு இருக்காது. காரணம் என்னன்னா அதெல்லாம் வந்து அழிக்கப்பட்ட வரலாறு. அழிச்சிட்டாங்க அதை. இது வந்து தெரியக்கூடாது, மறைக்கக்கூடாது. இப்போது ஒருத்தன் வந்து ஒரு ஆதாயம் அடைஞ்சுன்னுக்கிறான், அது நல்லதோ கெட்டதோ, அவன் வந்து முனைக்கிளையில் உட்காந்து அடிக்கலை வெட்டின்னு இருக்கான் அவனுக்கு தெரியாமே. புரியுதுங்களா? அது வந்து அவனுக்கும் சேர்த்து தான் ஆபத்து. ஆனால் தெரியாமலே அவன் வந்து இந்த தப்பை வந்து காலகாலமாக பண்ணின்னு இருக்கிறான். அப்படி வந்து ஒரு மறைச்சிட்டாங்க. எப்போனா கிபி 200ஆம் வருஷத்துலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 600க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரலாறே வரும். இப்போ பொன்னியின் செல்வம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன் கதை தான் வரும். ஆனால் கல்லணையை ஒருத்தர் கட்டிக்கிறாரு, கரிகாலன் சொல்லிட்டு. அவர் பேர் தான் திருமாவளவன். திருமாவளவன்றது அவர் பேர். சரிங்களா? அவரோட வரலாறுலாம் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த வரலாறெல்லாம் அழிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா இது வந்து அவங்களால வந்து ஆதாரபூர்வமாக இருக்குது இந்த விஷயம்லாம். அப்போ வந்து அதுக்கு சொல்ல முடியல, மறுப்பு சொல்ல முடியல. இப்போ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுன்னுவாங்கல்ல. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பொய் சொன்னாலும் அந்த காலகட்டத்துக்கு அது பொருந்த மாட்டுது, பொருந்த வைக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வரலாறையே அழிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க மனுஷனோட வாழ்நாள். இப்போ அந்த காலத்தில் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக பொதுமறைனா திருக்குறள் தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் தாடி வச்சு நிற்கிறாரு, முடி வச்சு நிற்கிறாரு. அப்புறம் வந்து சித்தர்கள் 18 பேர் தான் சொல்கிறாங்க. உலகம் பூரா வந்து சித்தர்கள்னால் 18 சித்தர் தான் சொல்கிறாங்க. எந்த நாட்டில் போனாலும் சரி வந்து இங்கே வந்து கும்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சித்தர்கள்னால் இவங்க வந்து 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க, இவங்க வந்து 200 வருஷம் வாழ்ந்தாங்க, இவங்க 600 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உண்மை. புரியுதா? அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க அந்த முறையெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ மெடிக்கல் காலேஜ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அங்கங்கே கிளினிக்கு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஒரு கிளினிக் ஒருத்தர் வச்சுக்கிறாரு, ஸ்கேன் சென்டரு அங்கங்கே, பரிசோதனை நிலையம் அங்கங்கே, புரியுதுங்களா, எக்ஸ்ரே அங்கங்கே, மெடிக்கல் ஷாப்பு அங்கங்கே. இப்போ வந்து இவ்வளோ பேர், இது வந்து ஒரு மாஃபியா மாதிரி, இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆமாயிடுச்சு. இப்போது இந்த விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மருந்தே இல்லாமல், மாத்திரையே இல்லாமல் மனுஷன் வந்து எந்த நோயும் அவன் உடம்புக்கு வராமல் அவனால் வாழ முடியும் 120 வருஷம், அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சுன்னா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள்.
அப்போ இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும். பிஸ்னஸ்லாம் போயிடும். இப்போ எப்படி இன்ஜினியரிங் எல்லாம் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அதுமாதிரி டாக்டருங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம். புரியுதுங்களா? இந்த நீட் தேர்வு இதுக்கு அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. புரியுதுங்களா? அப்போது ஏன் வந்து இந்த மிருகங்க மட்டும் அப்படி வாழுது, நம்ம அப்படி இப்படி இருக்கிறோம்? ஏன் வந்து நம்மளை வந்து இப்படி ஒரு மாயா வலையில் வந்து சிக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் தெளிவு அங்கே கிடைக்கும் அந்த இடத்துல. ஓகே ஓகே, சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஞானம், நம்மளுக்கு கொடுத்த ஞானம், அதாவது அதுக்கான முயற்சியை வந்து நம்ம முடிவு பண்ணணும் முதல்ல. இப்போ வந்து நம்ம வந்து குடிக்காரனா இருக்கிறோன்னா நம்ம யார் நினச்சாலும் நம்மளை திருத்த முடியாது. நம்ம நினைக்கணும், நம்ம திருந்தணும்னு நினச்சி நம்ம பண்ணால் தான் அது வந்து உணர்வு. இப்போ உணர்வு பூர்வமாக அதை உணரும் போது தான் அதுக்கான வழிக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கும் போது நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த ஞானம் ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, நம்மளுக்குள்ளே இருக்கிற சாமியை தான் நம்ம கும்பிட்றோம். அந்த சாமியாக நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. ஓ சரி சரி, சரிங்களா? ஆன்மாவுக்கு வந்து 5000 வருஷம் அதோட எக்ஸ்பைரி டேட். புரியுதுங்களா? இப்போ வந்து சொல்கிறவங்க எல்லாமே வந்து திருப்பு. இப்போ வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து டீகோட் பண்ணுறீங்க, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கு ஏதோ ஒரு புராணமோ இல்லை ஒரு விதிகா ஏதோ ஒன்று, வள்ளலார் எழுதிருந்தோ இல்லை விவேகானந்தர் எழுதிருந்தோ இல்லை புத்தர் எழுதிருந்தோ இல்லை இயேசுநாதர் எழுதிருந்தோ இல்லை நபிகள் நாயகன் எழுதிருந்தோ அதை வந்து நம்ம டீகோடு பண்ணுறோன்னா அது வார்த்தையால் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ தமிழ்னு ஒன்று இருக்குது, ஒரு மொழி இருக்குது தமிழ்னு. இப்போ அந்த தமிழை வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஊவே சாமிநாத ஐயர் அவர் வந்து தமிழ் தாத்தான்றாங்க. சரிங்களா? அவர் படைச்சாரா தமிழை? அவர் படைக்கல. அப்போ அவர் அதில் வந்து என்ன மாறுதல்னா புகுத்திருக்கலாம். புரியுதுங்களா? இதனால தான் வந்து திருவள்ளுவர் வந்து எப்பொருள் யார் யார் வாய்க்கிட்டோம்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நம்ம வந்து அறிவு வந்து நம்மளுக்கு வந்து எதை கேட்டாலும் சொல்லக்கூடியது. காரணம் என்னன்னா, இப்போ இந்த எல்லாரோட ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குது. இப்போ உங்கள் ஆன்மா, அவரோட ஆன்மா, என்னோட ஆன்மா எல்லாமே தொடர்பில் இருக்குது. அப்போ உங்ககிட்டேருந்து என்ன தரவு கிடைக்குதோ, இப்போ இந்த ஜென்ரேஷனில் நான் பிறக்கிறேன், இந்த தலைமுறையில் நான் பிறக்கிறேன்னா அப்போ எனக்கு உள்ளது வந்துடுச்சு அந்த ஆன்மானா உங்கள் தரவு எடுக்க முடியாது. இப்போ என் உடம்புலேருந்து போயிடுச்சு இந்த ஆன்மா, அப்போ நான் வேறு உடம்புல திருப்பி நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னா அப்போ அது போன ஜென்ரேஷன் தரவோடு தான் அது பிறக்கும். புரியுதுங்களா? அது வந்து அதோட வேலை 5000 வருஷம். 5000 வருஷம் ஆன்மா. அப்போ வந்து எல்லாமே வந்து திருப்பு. அதாவது அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் போயின்னு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா அவருக்கு சாதகமாகிக்கிறார், அந்த விஷயத்த சாதகமாகி அவருக்கு சாதகமாக சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தர் இப்போ வந்து ஒரு மனுஷன் சொல்கிறான்னு வச்சுக்க, அவன் வந்து அந்த நிலையை வந்து அடைஞ்சிட்டான், அவன் இறைநிலையை அடைஞ்சிட்டான். அவன் வந்து சொல்கிறான் போய் நான் தான் சாமி அப்படின்னு சொல்கிறான்னா மனுஷன்லாம் சாமியாக பிறக்க மாட்டான் அப்படின்வாங்க. இப்படி சொல்கிறவங்க வந்து முட்டாளாக புத்திசாலி? நீங்களே சொல்லுங்கள். அதான் அப்படி பார்த்தா இயேசுநாதர் மனுஷனாக பிறந்தா. அதாவது இப்போ இன்னைக்கு உலகம் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது பிறந்தவங்க இது வரைக்கும் புராண இதிகாசத்தில் சொன்னவங்களும் சரி, இறை தூதர்களாக வந்தவங்களும் சரி, வள்ளலாறு விவேகானந்தர் வரைக்கும் எல்லாருமே மனுஷன்தான். மனுஷனாக பிறந்து தான் அவங்க இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லவும் விரும்பல. 18 சித்தர்களும் மனுஷன்தான். கிருஷ்ணர் தான் மனுஷனாக பிறந்து தானே அவங்க. அதுதான் சாமி சொல்கிறேன். கிருஷ்ணர்லாம் தான் புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்டவங்க தான் இந்த கிருஷ்ணர், இந்த சாமிங்க எல்லாம். சரிங்களா? அப்போ வந்து இவங்க வந்து மனுஷன்தான் எல்லாரும். ஆனால் உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க. புரியுதுங்களா சொல்கிறது? உண்மையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நீ வந்து அதை வந்து நிரூபித்து காட்டு, ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு வந்து ஒரு ப்ரூஃப் சொல்லணும். அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டும்போது அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீ அவங்கள போய் தேடி இருக்கும்போது விட்டுட்ட, தேடி வந்து புரோஜனம் இல்லை. அந்த மாதிரி விட்டவங்க தான் இவங்கெல்லாம், ஓட்ட விட்டவங்க தான். அவங்க வழியை நீ வந்து இயேசுநாதர் வருவார், திருப்பியும் வள்ளலார் வருவார், திருப்பியும் புத்தர் வருவார்,
திருப்பி அவர் வருவார் இவர் வருவார்னு அப்படியே தான் உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஒரு வந்து ஞானம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதா, இப்போ வந்து அந்த ஆன்மாவை தான் வந்து திருப்பி பிறக்குது. அப்போ வந்து அந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து ஏற்க ஆரம்பிச்சிட்டோன்னா, நம்ம ஆன்மாவோட நம்மளை ஐக்கியமாயிட்டோன்னா, இப்போ நான் போன ஜென்மத்தில் பிறந்திருப்பேன். போன ஜென்மத்தில் போகிறோமா அந்த தரவு எல்லாம் அந்த ஆன்மாவில் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மாதிரி தான் அது. சரிங்களா? அப்போ வந்து அந்த தரவை வந்து நான் எடுக்கணும், டவுன்லோட் பண்ணணும் எனக்குள்ள. அப்போ பண்ணால் எல்லா விஷயமும் கிடைக்கும். நம்மளுக்குள்ளேயே எல்லா விஷயமும் அது யார் வேணால் எடுக்கலாம். அப்போ வந்து இப்போ மரணிச்சிட்டேன் நான் அப்படின்னா, இந்த தலைமுறை வரைக்கும் என்னென்ன விஷயம் இந்த உலக உருண்டையில் ஃபுல்லாக நடந்துதோ எல்லா தரவும் அதில் இருக்கும். அப்போ அடுத்த வாட்டி பிறக்கும்போது அது எல்லாம் அந்த தரவு எல்லாம் எடுத்துன்னு தான் பிறக்கும். இதுதான் வந்து பரிணாம வளர்ச்சின்றது. அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கினே போகும். பரிணாம வளர்ச்சின்னா என்னதுன்னா, நம்மளுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம இணைச்சிக்கிறது தான் பரிணாம வளர்ச்சி. அப்போ ஒரு வாட்டியும் மரணிச்சு பிறக்கும்போது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கினே போகும். புரியுதுங்களா? இந்த உலகமே வந்து ஒரு போலியான கட்டமைப்பு. இப்போ அதாவது நம்ம கொள்கை என்னன்னா, இந்த கட்டமைப்பை வந்து மாற்றி அமைக்கணும். இந்த போலியான கட்டமைப்பை வந்து மாற்றி அமைச்சு மனுஷன் நம்ம வந்து எதுக்கு பிறந்துருக்குறோம்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் பெரிய ஆள் அப்படி போய் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதுக்கு பிறந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. 6 அறிவு அப்படின்னா என்னதுன்னு கேட்டால் தெரியாது. அறிவு முதல்ல 6 கிடையாது. அறிவுன்றது ஒன்று தான். அந்த அறிவுனால அது உணர்ச்சி தான். புரியுதுங்களா? அந்த அறிவுக்கு வந்து பயன்படக்கூடிய கருவிகள் தான் 6 மனுஷனுக்கு. புரியுதா? அதே மாதிரி வந்து விலங்குகளுக்கு வந்து 5. அப்போ மனுஷனுக்கும் ஒரு விலங்குக்கும் என்ன வந்து பொதுவாக இருக்குது? 5 அறிவு ஜீவராசிக்கும் மனுஷனுக்கும் என்ன பொதுவாக இருக்குது? அந்த 5 அறிவு என்னான்னு கேட்டாலும் தெரியாது. ஆனால் நான் தான் சொல்லுவாங்க. 6வது அறிவு என்னன்னு கேட்டால் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவுன்னா என்னது? பிரிக்கிறது. இது இந்த பொருள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மலம் வச்சுருக்கிறோம், சாப்பாடு வச்சுருக்கிறோம் பக்கத்தில். இப்போ பகுத்தறிவுன்னா என்னது? இது வந்து சாப்பிடக்கூடாத பொருள், இது சாப்பிட்ற பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பகுத்தறிவு. அப்போ ஒரு நாய்க்கும் தெரியும் புலி வந்து பசிச்சாலும் புல்ல தின்னாது, அது தெரியுதுல்ல. அப்போ இது சாப்பிட்ற பொருள் சாப்பிடக்கூடாத பொருள்னு. அப்போ அதுக்கும் இருக்குல்ல பகுத்தறிவு. அப்போ அதுக்கும் 6 அறிவு தானே. நீ எப்படி 5 அறிவுன்னு சொல்லுவ? அப்போ வந்து அது பகுத்தறிவு கிடையாது. புரியுதுங்களா? அந்த கருவிகள், அறிவு ஒன்று தான், கருவி தான், நம்ம பயன்படுத்துகிற கருவி. நம்ம உடம்புல ஏகப்பட்ட கருவி இருக்குது. அதில் வந்து 6 கருவியை வந்து மனுஷன் வந்து இயற்கையாக பயன்படுத்துகிறான். மனுஷன். விலங்கு என்ன படுதுன்னா பார்க்கறது. இப்போ உங்கள் கண்ணில் நான் பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்கள் மூக்கில் நான் சுவாசிக்க முடியுமா? நீங்கள் தான் சுவாசிக்க முடியும். உங்கள் வாயில் நான் சாப்பிட முடியுமா? நீங்கள் தான் சாப்பிட முடியும். உங்கள் காதில் நான் கேட்க முடியுமா? நீங்கள் தான் கேட்க முடியும். உங்களை தொட்டால் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். இந்த 5 தான் 5 கருவிகள். புரியுதா? பார்க்கறது ஒரு கருவி, கேட்கறது ஒரு கருவி, சுவாசிக்கிறது ஒரு கருவி, ருசிக்கிறது ஒரு கருவி, தொடர்றது ஒரு கருவி. இப்போ இந்த 5 கருவி வந்து வச்சு தான் நம்ம வந்து அறிவு இயங்குது. அந்த அறிவு வந்து ஒன்று தான். புரியுதுங்களா? இது வந்து நம்மளுக்கும் விலங்குகள் 5 அறிவு ஜீவன்களுக்கும் பொதுவானது. அப்போ 6வது விஷயம் என்னது? 6வது விஷயம் என்னன்னா தன்னிச்சை அன்னிச்சை. இப்போ விலங்குலாம் இருந்ததுன்னா அதுக்கு டயர்டாகிடுச்சுன்னு வச்சுங்க, அது பாண்டு போய் படுத்துரும். இப்போ மனுஷன் என்ன பண்ணுவான்? டயர்டாகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுக்கலாம், பிரேக் விடுவான். விலங்குலாம் அப்படி கிடையாது. டயர்டாகிடுச்சுன்னா போய் பத்துரும். அதுக்கு பசி எடுத்ததுன்னா போய் சாப்பிட்றோம். அது எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது, வயிற்ற கலக்குச்சுன்னா போய் இது. ஆனால் அதுக்கு வந்து அந்த தன்னிச்சைன்ற ஒன்றே கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? அதுதான் நம்மளோட 6வது கருவி, தன்னிச்சை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இயற்கையாக நம்ம அன்னிச்சையாக நடக்கிற விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி உங்கள் கண்ணை இப்படி குத்துறேன், கண்ணை மூடுறோம். இப்போ நீங்கள் மூடல, கண்ணாலேயே மூடுது, அது வந்து அன்னிச்சை. இப்போ நீங்கள் மூடுங்க கண்ணை, உங்களாலேயும் மூட முடியுது. இப்போ ஒரு நாய்க்கு மூட சொன்னால் மூடுமா அது கண்ணை? மூடாது. புரியுதுங்களா? அதுவே இயற்கையாக மூடிச்சு தூக்கம் வந்துச்சுன்னா மூடும். ஒரு நாயும் நீங்களும் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கீங்கன்னு வச்சுங்க,
அப்போ போகும்போது உங்கள் கண் எதிர்க்க கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தரை வந்து வெட்டுறாங்க, கண் எதிர்க்க வெட்டுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வருமா, நாய்க்கு ஃபீலிங்ஸ் வருமா? எனக்கு தான் வரும். உங்களுக்கு தான் வரும். அப்போது நாய்க்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியாது. அந்த உணர்ச்சி சொல்கிறாங்கள்ல, நவரசம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நவரசம்லாம் அந்த அந்த உணர்வுலாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. இப்போ அது வந்து அது எல்லாம் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் வந்து 6வது அறிவு. அதை வந்து நம்ம வந்து இந்த நவரசத்தையும் நம்ம உள்வாங்கிக்கவும் முடியும், வெளியிடவும் முடியும். புரியுங்களா? இதுதான் வந்து 6வது அறிவை தவிர பகுத்தறிவுலாம் கிடையாது. பகுத்தறிவுன்றது அவங்களுமே இருக்குது. நோய் இல்லாமல் இப்போ வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன மாதிரி, இப்போ நான் வரேன், இப்போ உங்களோட ஆசிரமத்துக்கு வரேன், சரி சார், நீங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்களா, இல்லை ஏதாவது எஜுகேட் பண்ணுவீங்களா? அதாவது நம்ம வந்து காலையில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து மருந்து. ஓகே. மருந்துன்னா இப்போ வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சில பொருள் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எப்பயுமே நல்லா இருக்கணும் நினச்சின்னு வந்து சில பொருள்களை சாப்பிடுவோம். ஒரு கஞ்சியோ இல்லை ஒரு கூழோ ஏதோ ஒன்று நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எதாவனா இருக்கட்டும். சரியா? இப்போ இது சாப்பிட்டா வந்து இது நல்லது. இப்போ இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு 36. 36 வயசா? சரி. அப்போ வந்து 36 வயசில் வந்து நீங்கள் 36 வருஷத்தில் எவ்வளோ பொருளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை உணர்ந்தும் இருப்பீங்க. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பலமாகுது உடம்புக்கு, அந்த மாதிரி வந்து இதை சாப்பிட்டா இந்த பார்ட்ஸ் வந்து பாதிக்காது, இதை சாப்பிட்டா வந்து இந்த உறுப்பு வந்து நல்லா இருக்கும், பலமடையும், இன்னும் நல்லா இயங்கும், இன்னும் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருளாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து காலையில் சாப்பிடணும். ஏன்னா வந்து காலையில் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம உடம்பு வந்து மருந்தாக ஏற்றுக்கும். அது வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக், இயற்கையாக வந்து செயல்படுது அது. அப்போ வந்து அது வந்து இப்போ பெட்ரோல் போடுற வண்டினா பெட்ரோல் போட்டால் தான் நல்லா ஓடும், டீசல் போடுற வண்டினா டீசல் போட்டால் தான் ஓடும், கேஸ் போடுற வண்டினா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து 3 விதமாக வந்து மாறும். அப்போ வந்து எந்தெந்த டைமில் வந்து நம்மளுக்கு எது போடணுமோ அதை போடணும் நம்ம உடம்புல. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம காலையில் டைமில் மருந்து, அதாவது உடம்புக்கு வந்து மருந்தாக மாறுறதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னது அது நம்ம விருப்பம். இதை தான் நீ சாப்பிட்ணும், அதை தான் நீ சாப்பிட்ணும் கிடையாது, உனக்கு தெரிஞ்சதே சாப்பிட்டுக்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்து காலையில் வந்து சாப்பிட்ணும். மதியானம் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம நடக்கிறோம், போகிறோம், இல்லை மூளைக்கு வேலை கொடுக்குறோம், இல்லை உடல் உழைப்பை செலுத்துகிறோம். எதுக்கு? நம்ம உடம்புல இருக்கிற 96 தத்துவம், 96 தத்துவத்தில் எதை நம்ம வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம வேலை செய்யணுன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வலிமை வேணும், உடம்புக்கு பலம் வேணும். அதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், அது வந்து மதியானம். அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நைட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உள்ளு உறுப்புங்களுக்கு. அப்போ உள்ளு உறுப்புங்களை வந்து பலப்படுத்தணும்னா என்னென்ன சாப்பிட்ணும், அது வந்து நைட்டு. அப்போ இதை வந்து என்ன டைமில் சாப்பிட்ணும், புரியுதுங்களா? அதுக்குன்னு வந்து நேரங்காலம் இருக்குது. அதாவது எல்லாருக்கும் வந்து உடம்பு வந்து வலிக்குது, புரியுதுங்களா? உடம்பு வந்து இப்போ வலிக்குது, கேஸ் ப்ராப்ளம் வருது, இப்படி தூங்கினா பிடிச்சிக்குது, முட்டி வலி வந்துடுது. ஏன்னா இப்போ உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கால்வாசி காரணம் என்னன்னா இந்த காற்று வந்து லாக் ஆகிடுது, ஏர். புரியுங்களா? அதாவது காற்றுன்றது வேற, வாயுன்றது வேற. இதுதான் நம்ம ப்ராசஸிங்க. நம்ம வந்து ஒரு கருவி, புரியுதுங்களா? நம்மளுக்கு வேலை என்னன்னா அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா முன்னோர்கள். இப்போ வந்து நம்ம சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷம், அது நம்ம பார்த்தோமோ பார்க்கலையோ, சரிங்களா? ஆனால் வந்து ஒரு வருஷம் குறிப்பிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த கோயிலில் போய் பார்த்தோம்னா எல்லா கோயில்லையும் பழமையான கோயில்னால் இந்த சிவன் கோயில் தான், வேறு கோயிலெலாம் பழமையெல்லாம் காட்ட முடியாது, புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த செவுத்தில் வந்து சிவ சிவ அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாது, புரியுதுங்களா? இந்த சிவ சிவக்கும் சாமிக்கும் சம்மந்தம் கிடையாது, சிவ சிவன்றது சிவனும் கிடையாது.
அப்புறம் புரியுதா? சிவனுன்ற ஒருத்தரே கிடையாது. ம் புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த சிவ சிவ அது வந்து எதுக்குன்னா விழிப்புணர்வு ஏற்படுது. இப்போ வள்ளலார் ஏற்படுத்தின மாதிரி, விவேகானந்தர் ஏற்படுத்தின மாதிரி அந்த காலத்தில் வந்து விழிப்புணர்வு. அப்போ சிவ சிவ அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ம் அப்போ மனுஷன் வந்து எதுக்கு பிறந்துக்கிறான், எதுக்கு வாழ்ந்துனுக்கிறான் அப்படின்னா சிவ சிவ. ம் ம் 4 எழுத்து முடிஞ்சு போச்சு. அந்த 4 எழுத்துக்குள்ளே எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்துக்குள்ளனா நீங்கள் அந்த 4 எழுத்துக்குள்ளே 8 எழுத்து இருக்கும். ஆமாம். புரியுதுங்களா? அது என்னன்னா இப்போ இச்சு ப்ளஸ் இ இச்சு ப்ளஸ் இ இவு ப்ளஸ் ஆ யூ ப்ளஸ் ஆ. அப்போ வந்து இச்சு அப்படின்னா இப்போ வந்து திருவள்ளுவர் இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போய்கிறார், அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ வந்து அது மெய்ப்பொருள் எது? அதில் மெய்க்கு தான் பொருள் காணணுன்றார். இப்போ மெய்னா உடம்பு உண்மை அதெல்லாம் கிடையாது. உண்மை பொருள்ன்றது அது அர்த்தம் கிடையாது. மெய்ப்பொருள்னா அந்த உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு இருக்குல்ல, அந்த மெய் எழுத்துக்கு என்ன பொருள் அதையும் பார்க்கணும். அப்போ சீன்னு ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த சீக்குள்ளே 2 எழுத்து இருக்குது. ஒரு மெய் எழுத்து இருக்குது, ஒரு உயிர் எழுத்து இருக்குது. அப்போது அந்த மெய் எழுத்து என்னன்னா இச்சு. அப்போ இச்சுன்னா என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இச்சுன்னா வந்து சிறுகம் அப்படின்னு அர்த்தம். சிறுகம் சிறுகம் அப்படின்னா தூய தமிழில் சிறுகம்னா காற்றுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எழுத்துக்கு அர்த்தம் வந்து சிறுகம் காற்று. 2வது எழுத்து என்ன சொன்னீங்க? ஈ. சி பக்கத்தில் ஈ இருக்குல்ல, 2வது எழுத்து வந்து ஈ. ஈனா வந்து இயற்கை. சரியா? 3வது எழுத்து இவ்வு. இவ்வுன்னா வாயு. அதாவது காற்று வேற வாயு வேற. வாயு என்னன்னா எல்லாத்துக்கூடையும் கலக்கிறது தான் வாயு. அது காற்றுலேயும் கலக்கும், நெருப்புலேயும் கலக்கும், தண்ணியிலையும் கலக்கும், நிலத்திலையும் கலக்கும், காந்த சக்தியிலையும் கலக்கும். அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ பெட்ரோல் இருக்குது ஒரு கேன்லன்னா திறந்து வச்சா என்ன ஆகும்? காற்றுல கலந்துடும். கேஸ் சிலிண்டர் திறந்து வச்சா அதெல்லாம் வாயு, எரிவாயுன்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு. சரிங்களா? காற்று வேறு வாயு வேறு. புரியுதுங்களா? அப்போ வந்து 3வது எழுத்து வந்து வாயு. 4வது எழுத்து ஆ. ஆனா வந்து அணு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த 4 எழுத்தையும் நம்ம சேர்த்து படித்தோம்னா இயற்கையான காற்று, வாயு, அணு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து உள்ளே இழுக்கிறீங்க ஒரு காற்றை. இயற்கையான காற்று வாயு அணுவை தான் உள்ளே இழுக்கிறீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போட்டுனுக்கிற ட்ரெஸ் எல்லாமே அணு தான். புரியுதுங்களா? அந்த வாயு அணுவை உள்ளே இழுக்கிறீங்க. திருப்பியும் நம்ம இதயம் வந்து ஒரு வாட்டி துடிக்கும் போது 96,000 கிலோமீட்டர் நம்ம ரத்தம் வந்து ட்ராவல் பண்ணுது ஒரு துடிப்புக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 70 வாட்டி துடிக்குது. அது ஒரு வாட்டி துடிச்சதுனால 96,000 கிலோமீட்டர் நம்ம பிளட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது நம்ம உடம்புல ஒரு துடிப்புக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து இந்த ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி அந்த காற்று வெளியே வருது. புரியுதுங்களா? அதே இது இயற்கையில் வந்து கலக்குது. அதுதான் உள்ளே போகிறது ஒரு சிவ, வெளியே வர்றது ஒரு சிவ. புரியுதுங்களா? இதை வந்து யார் நினச்சாலும் நிறுத்தி வைக்க முடியாது. அது வந்து அன்னிச்சையாக அது நடந்துகிட்டே தான் இருக்கும். நைட்டு நீங்கள் தூங்கும் போது யார் உங்களுக்கு மூச்சு விட்றா? உங்களுக்கு பதில் இப்போ நீங்களும் நானும் உக்காந்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு நீங்களாக மூச்சு விட்றீங்க, எனக்கு நானாக மூச்சு விட்றேன். பாட்னு இயற்கையாக அது ஓடிக்கினே இருக்குது. அப்போது இது முழுக்க முழுக்க வந்து காற்று வாயு, இதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ப்ராசஸிங். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜின், நம்ம வந்து ஓடின்னு இருக்கிறோம். அன்னிச்சையாக வந்து இந்த பிரபஞ்சத்துக்காக நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? இதை வந்து யாரும் வந்து மாற்றவும் முடியாது. இது வந்து இயற்கை. அப்போது இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாமி ஆக்கிட்டாங்க. சிவன் கோயிலுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கோயில்லையும் அவர் பேர் சிவன் இருக்காது. எந்த கோயிலில் அவர் பேர் சிவன் நீங்கள் சொல்லுங்கள். சிவன் கோயிலில் சொல்கிறீங்க அவர் பேர் சிவன், அவர் பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வச்சுருப்பாங்க கபாலீஸ்வரர் அந்த மாதிரி. கபாலீஸ்வரர், அந்த ஈஸ்வரர், இந்த ஈஸ்வரர். தெல்லையில் போனீங்கன்னா நடராஜர், திருவத்தூரில் போனீங்கன்னா தியாகராய சாமி. புரியுதா? அம்பத்தூரில் போனால் மாசிலாமணீஸ்வரர். இப்படி தான் இருக்குமே பேர் தவிர அங்கே வந்து சிவன்னு யாருக்கும் பேர் இருக்காது. புரியுதா? சிவ அணு
இப்போ வந்து ஒரு மெய்யெழுத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா எப்படி உச்சரிப்பீங்க? எதனா ஒரு எழுத்து மெய்யெழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மெய்யெழுத்துனா அந்த 18 எழுத்து வரும்ல, இக்கு இஞ்சி எக்கு. எதனா ஒரு எழுத்து சொல்லுங்கள். அதான் இக்கு. எத்தனை எழுத்து சொல்கிறீங்க இப்போ நீங்கள்? நான் ஒரு எழுத்து தானே சொல்ல சொன்னேன், நீங்கள் எத்தனை எழுத்து சொன்னீங்க இப்போ? 2 எழுத்து இக்கு அந்த மாதிரியா? 3 எழுத்து சொல்லிக்கிறீங்க. ஈ சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இக்கு சொல்கிறீங்க, அப்புறம் ஊ சொல்கிறீங்க. புரியுதா? இந்த மாதிரி வந்து அது 3ஆக வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து சிவன் அப்படின்றது சிவ அணு. ஓகே ஓகே. புரியுதுங்களா? சிவ அணு அதோட வடிவம் தான் அந்த லிங்கம். அந்த அம்மன் வேறு வேறு மாடலில் இருக்கிறாங்க. ஏன் அவர் ஒரு மாடலில் இருக்கிறாரு? ஆனால் அணுவினோட வடிவம் அது. ஓகே. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஆற்றல். அது வந்து 5 தொழில் ஆற்றல்னுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு மெழுகுவத்தி இருக்குது. ஒரு மெழுகுவத்திக்கு அடிப்படை என்னது? இந்த 5 தொழிலை சொல்கிறேன் நான். இது வரைக்கும் யாருமே குத்தது கிடையாது விளக்கம். இதை நான் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு மெழுகுவத்திக்கு அடிப்படை வந்து திரி. ஒரு திரியை வச்சு அதில் மெழுகை காய்ச்சி ஊற்றுறீங்க. சரிங்களா? அந்த திரி தான் வந்து படைத்தல். மெழுகு வந்து சுற்றி வளைக்குது, அது வந்து காத்தல். சரிங்களா? இப்போ இந்த பொருள் வந்து உருவாயிடுச்சு. ஒரு பொருளை படைச்சாச்சு, ஒரு பொருளை காத்தாச்சு. இப்போ அந்த பொருளை அழிக்கணும்னு என்ன பண்ணோம்? நெருப்பை கொளுத்துறோம். அதில் நெருப்பை கொளுத்துனா என்ன ஆகுது? திரியும் அழியுது, மெழுகும் அழியுது. அப்போ வந்து அது வந்து அழித்தல். இப்போ வந்து அதை வந்து மறைக்கணும். நெருப்பு எரிஞ்சு நிற்குது, அதை வந்து மறைக்கணும்னா பூனை ஊதுறோம். பூந்தோடனே அந்த நெருப்பு மறைஞ்சி போகுது. அதுதான் வந்து மறைத்தல். அதுக்கப்புறம் இந்த அருளல் அப்படின்னா என்னன்னா, அது மறைஞ்சவொடனே அந்த திரியிலேருந்து ஒரு புகை வரும். மேல் நோக்கி போகும், சைட்லலாம் போகாது, மேல் நோக்கி போவேன். அதுதான் வந்து அருளல். அப்போது இந்த புகையையோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையோ நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல வந்து ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுது. அந்த இடத்துல வேதியியல் மாற்றல், அது பேர் தான் வந்து ஆற்றல். இந்த 5 தொழில் நடக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து ஆற்றல் உருவாகுது. அதுதான் வந்து 5 தொழில் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 தொழிலும் நம்ம உடம்புல வந்து அன்னிச்சையாக நடந்துனே தான் இருக்குது. அதை நம்ம தன்னிச்சையாகவும் இயக்கலாம். அந்த வேதியியல் மாற்றத்தை நம்ம தன்னிச்சையாகவும் நம்மளால் செய்ய முடியும். அதுதான் வந்து 6வது கருவி. அந்த 6வது கருவியை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதாவது பரிணாம வளர்ச்சியில் வந்து நம்மளுக்கு பேசுகிற சக்தி கிடைச்சிருக்குது. அவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு பரிணாம வளர்ச்சி தான் எல்லாமே. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நம்ம வந்து சைக்கிள் வச்சுருக்கிறோம், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், பைக் வாங்கிட்டோம், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த மாதிரி தான் நம்ம மனுஷனாக உருவாகணுது. புரியுங்களா? எந்த கடவுளும் வந்து இவன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு படைக்கலை. இந்த கடவுள் வந்து மனுஷனை படைச்சாருன்ற இதுவே வந்து முதல்ல தப்பு. புரியுதுங்களா? எந்த கடவுளும் படைக்கலை. மனுஷன் வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்து உருவாயிட்டான். இப்போ எல்லாருக்கும் வந்து எல்லா சக்தியும் இருக்குது. அப்போ ஒருத்தனை அழிச்சிக்கிறான் அவன். அப்போ அவன் சிந்திச்சு பார்க்கும்போது அப்போ நம்மளெல்லாம் வந்து நெறிப்படுத்துறதுக்கு வழிபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பப்பட்டான், அவன் உணர்ந்தான். அதன் பேரில் தான் ஒரு சாமி வராரு. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து வரலாறு. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து படித்தாங்க. இப்போ வந்து இப்போ நான் தான் சிவபெருமான்னு வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு மட்டும் சிவபெருமானா நான்? இல்லை உங்கள் 2 பேருக்கு மட்டுமா? இல்லை இந்த தெருவுக்கா? உலகத்துக்கே சிவபெருமான். சரியா? அப்போ வந்து உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜனங்க? மனுஷனே சொல்லுங்க, 819 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ 819 கோடி பேரையும் போயிட்டு நான் வந்து பார்த்துன்னு இருக்க முடியுமா உட்காந்துன்னு? இவர் என்ன பண்ணுறாரு? ஒருத்தன் 80 வருஷம் வாழ்வான், ஒருத்தன் 90 வருஷம் வாழ்வான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். சரிங்களா? ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. இப்படி வந்து ஒரு நொடியும் உன்னை பார்த்துனா இருக்க முடியும். அப்போ யார் தான் பார்க்குறது? 819 கோடி பேரில் 819 கோடி வச்சு பார்க்க முடியுமா? அப்போ வந்து வழிப்படுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி வேணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கட்டமைச்சிக்கினாங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஆற்றல், 5 தொழில் ஆற்றல்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏற்கனவே இருந்தது.
வேறு மாதிரி அந்த இது மாறி இருக்கும். இப்போ இதை வந்து நெறிப்படுத்துறது அவங்க நெறிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வராரு. அப்போ படைத்தல் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்போ காத்தல் வந்து 2வது இருக்கணும், அப்போ அழித்தல் வந்து 3வது இருக்கணும், அருளல் வந்து 4வது இருக்கணும். அதுதான் நெறிப்படுத்துறதுன்றது. ஓகே ஓகே. இப்போ இதை சொல்லி வழிப்படுத்துறது, புரியுதுங்களா? அப்போ இது வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணினா ஃபஸ்ட்டு எது செய்ய வேண்டியதை கடைசியாக செய்வாங்க. அப்போ ஒரு இனம் அழிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி அதே மாதிரி வந்து நம்ம இயற்கையாக நம்ம அ ஆ இ ஈன்றோம், புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து உயிர் எழுத்து தான் வந்து இயற்கையாக வரும். வெள்ளைக்காரனை போய் முதுகில் பட்டு நச்சலாம் வான்னு தான் கற்றுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து உயிர்லேருந்து வர எழுத்து. இப்படி வந்து நம்ம தமிழில் வந்து ஒரு விஷயத்தையும் உணர்ந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த மொழியெல்லாம். ஓகே. மற்ற மொழியெல்லாம் அப்படி கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். நீ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல வர வரையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் சொல்ல வர அஃபீஷியல்ன்ற மாதிரி. ஓகே ஓகே. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுங்க, கம்ப்யூட்டருக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும், சாஃப்ட்வேருக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும், ஹார்ட்வேருக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட்னா அதுக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலு அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறார் ஒருத்தர்னா அதுக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும். ஒரு மெக்கானிக்னா அதுக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ், ஒரு இனம் ஒரு இடத்துல போகிறது. அப்போ அவங்கள நீ என்ன சொல்ல வர, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதாவது பரிமாறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மொழிங்கெல்லாம். ஆனால் வந்து தமிழ் வந்து அதில் மாறுபட்டது, புரியுதுங்களா? இதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ உலகத்தில் வந்து 819 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 819 கோடி பேருக்கும் தமிழ் தெரியாது. ஆனால் 819 கோடி பேருக்கும் கண்ணுக்கு தமிழ் தெரியும். இப்போ நீங்கள் என்ன மொழியாக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு வந்து தமிழ் தெரியும், உங்கள் காதுக்கு தமிழ் தெரியும், உங்கள் வாய்க்கு தமிழ் தெரியும், உங்கள் இதயத்துக்கு தமிழ் தெரியும், புரியுதுங்களா? அப்போ வந்து இதுதான் மெயின். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சிம்பிள், எவ்வளோ தான், புரியுதுங்களா? அப்போ வந்து உங்கள் உடல் உறுப்பை வந்து நீங்களே இயக்கிக்கலாம், புரியுதா? இப்போ வந்து உங்கள் கையில் எங்கள் வழியாக இருக்குதுன்னா அப்போ அதுக்கிட்ட தமிழில் பேசுனா அதுக்கு தெரியும், இங்கிலீஷில் பேசுனா அதுக்கு தெரியாது, அப்படியா? புரியுதுங்களா? அது தமிழில் பேசுனா அதுக்கு தெரியும். அப்போ வந்து தமிழில் வந்து அது இப்படி வந்து ஒரு விஷயத்தையும் இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த 2 எழுத்துக்குள்ளே 4 எழுத்து இருக்குன்னு, இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது விஷயம். இன்னைக்கு வந்து தமிழ்னு மூச்சை பிடிச்சிக்கின்னு போராடின்னு இருக்கிறாங்க எல்லாம். ஆனால் உண்மையாலே அவங்களுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து நல்லது ஒன்று அப்படின்னா அது தமிழ் தான், புரியுதா? கெட்டதுன்னா அதுக்கு எதிரான விஷயம். ஓகே. அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து எது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து விடை கிடைக்கலனாலும் தமிழுக்கு வந்து விடை கிடைக்கும். அதே மாதிரி தமிழில் தான் வந்து 247 எழுத்து. இந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மெய்யெழுத்தை சொல்கிறோமே நம்ம, அந்த மெய்யெழுத்து வந்து எப்படின்னா மனுஷன் வந்து கருவில் வந்து இப்போ வந்து அப்பா வந்து விந்தணுவை செலுத்துறாரு அம்மா கிட்ட. அப்போ வந்து அந்த கரு உருவாகிறதுலேருந்து அவன் சாகுற வரைக்கும் 18 படி. அப்போ வந்து அதில் வந்து இப்புன்னு ஒரு எழுத்து வரும் நடுவில், சரியா? அந்த இப்பு வரைக்கும் பாதிக்கு ஃபஸ்ட்டு எழுத்து இப்பு, இம்மு வந்து மீதிக்கு ஃபஸ்ட்டு எழுத்து இம்மு, சரிங்களா? அப்போ வந்து பாதி மீதி அப்படின்னா பாதி வரைக்கும் வயிற்றுக்குள்ளே நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் மனுஷனாக அவன் வந்து உருவாகிடுறான், சரிங்களா? தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அவன் கிரியாசக்தியாக மாறுறான். நம்ம ஒருத்தரும் கிரியாசக்தினா இந்த உலக இயக்கத்துக்கு பங்கெடுக்க வந்துக்கிறோன்னு அர்த்தம். கிரியாசக்தினா நம்ம வந்து சாமி கிடையாது, புரியுங்களா? நம்மளை வந்து 3 விதமாக நம்ம வந்து செயல்படுறோம். அதாவது நம்ம கிடையாது, அணுவோட தத்துவம் ஒன்று வந்து இயக்க சக்தி, அதுதான் வந்து அடிப்படை, புரியுதா? அப்புறம் வந்து இயக்கும் சக்தி, புரியுதுங்களா? இயங்கும் சக்தி. இதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வண்டி வச்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வண்டிக்கு வந்து ஓடுறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். பெட்ரோல், அது வந்து இயக்க சக்தி. பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாது, புரியுதா? சரி, பெட்ரோல் போட்டால் மட்டும் வண்டி ஓட்டுருமா? வண்டியை யார் ஓட்டணும்? நம்ம தான் ஓட்டணும். அப்போ நம்ம வந்து இயக்கும் சக்தி, நம்ம தான் இயக்குறோம் வண்டியை. நம்ம ஓட்டுறோம், வண்டி ஓடுது. இயங்கும் சக்தி வந்து வண்டி, புரியுதுங்களா? இந்த 3 தத்துவத்தில் தான்
அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி, போடுற ட்ரெஸ்ஸு, உக்காந்துக்கிற சேரு, அந்த கேமரா, இந்த ரூமு எல்லாம் வந்து அணுவோட வேறு வேறு காம்பினேஷன், ஓகே ஓகே, வேறு வேறு டென்சிட்டி. ஆனால் எல்லாமே அணு தான். அணு இல்லாமல் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? இந்த அணு வந்து இந்த 3 தத்துவத்தில் தான் செயல்படுது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இது மனிதனோட ஆயுள் காலம் வந்து 120 வருஷம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. சரி சொன்னீங்க. ஸோ அதுக்கு என்ன வழி, அது எப்படி நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நம்ம மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சந்தேகங்களும் உங்கள்கிட்ட கேட்போம், நம்மளும் கேட்போம். அதுபோல் இந்த பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்ன சாமிகிட்ட நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ அதை உங்களோட கேள்வியை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்க சார். ஸோ அதை வந்து சாமி வந்து எல்லாத்துக்குமே அவர் பதில் வச்சுருக்காரு, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவார். ஐயா, நீங்கள் வியூவர்ஸுக்கு என்ன சொல்லி முடிக்கணுமா முடிங்க. அதாவது மனுஷன் வந்து எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து தெரிஞ்சிக்க விரும்புறதில்லை. அந்த மாதிரி வந்து ஒரு மாய உலகம், போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி மனுஷன் வந்து எதுக்கு பிறந்திருக்கான், ஏன் வாழ்ந்துன்னு இருக்கான், அவன் வந்து ஏன் வாழணும், இப்படிப்பட்ட நம்ம வந்து மனசார நம்ம வந்து மன நிறைவோடு வாழணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கேள்வி என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய விஷயமாக இருந்தாலும் சரி, உடல், மனம், ஆத்மா, ஆன்மா, இந்த 4 நிலை இருக்குது. 4 நிலையில் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள், இந்த தெய்வங்களோட வரலாறு எதை வந்து கேட்டாலும் என்கிட்ட வந்து ஆதாரபூர்வமான விளக்கங்கள் இருக்குது. சரிங்களா? அதை வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நான் வந்து தொடர்ந்து என்னோடய கருத்துக்களை உங்கள் கேள்வியின் பேரில் முன்வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன விதமான கேள்வியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து பயனடையலாம். நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், மன நிறைவோடு வாழலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான கேள்வி என்கிட்ட கேளுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கின்னு மன நிறைவோடு வாழணும். நன்றி.